அம்மா நீங்க அந்த பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சுமா, அதான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க அங்க வர முடியுமா? சரி நான் வரேன். அந்த பொண்ணு இங்கதான் இருந்துச்சு, எங்க போச்சுனே தெரியலையேம்மா. தங்கத்தை இப்படி பொறுப்பே இல்லாம வச்சுட்டு அந்த பொண்ணு எங்க போனானே தெரியலையே. எப்படியும் அந்த பொண்ணு தாலியை விட்டுட்டு போக மாட்டா. நீங்க இந்த தாலியை பிரிச்சு உருட்டுல சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணிடுங்களேன். அந்த பொண்ணு வந்தோடனே நான் கொடுத்துடுறேன். ஐயோ, இது அத்தை அம்மனுக்கு செஞ்ச தாலியாச்சு, அடையாளம் தெரிஞ்சிருமோ? போச்சு, அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. நல்லா மாட்டிக்கிட்டேன். என்னம்மா தாலியவே பாத்துட்டு இருக்கீங்க? நான் இதே மாதிரிதான் அம்மனுக்கு ஒரு தாலி செஞ்சேன், அது காணாம போயிடுச்சு. இத பார்த்ததும் எனக்கு அந்த தாலி ஞாபகம் வந்துருச்சு. அப்ப உங்களுக்கு இந்த தாலி மேல சந்தேகம் இருக்காமா? அப்படிலாம் இல்ல, எங்க ஊர்ல பிறந்த எல்லா பொண்ணுங்களுக்கும் போடுற தாலி டிசைன் தான் இது. அந்த பொண்ணு தீர்க்க சுமங்கலியா 100 வருஷம் 16 பெற்று அவளோட புருஷனோட சந்தோஷமா வாழணும். இந்த புடவைய அந்த பொண்ணு கிட்ட என் சார்பா கொடுத்துருங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லவே இல்ல. அபிராமி நாச்சியார் உனக்கு மறு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. எப்ப கல்யாணம் ஆச்சு உனக்கு? சொல்லு துளசி. அக்கா, அது சின்ன தம்பி தான் மாப்பிள்ள. இந்த தாலிய என் அத்தைக்கு தெரியாம தான் நான் சுமந்துட்டு இருக்கேன்.